கல்விக் கொள்கையில் ஒரு மாநிலத்தில் மற்றொரு மொழியை திணிப்பது என்ற கேள்வியே கிடையாது. அரசியல் வேறுபாடுகளை கடந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளன. தேசிய கல்விக் கொள்கை மொழி சுதந்திர தன்மை கொண்டது என்றும் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழக மக்களின் வரி பணத்தை தான் மத்திய அரசிடம் கேட்கிறோம். தமிழ்நாடு எப்போதும் மும்மொழி கொள்கைக்கு எதிரானது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி திட்டவட்டம். இந்தியை திணிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் அறிவித்தது திமுக. வரும் 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மத்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் என அறிவிப்பு. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். கல்வியில் வீண் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மொழி திணிப்பை இருமொழி கொள்கையால் வெல்வோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. பகுத்தறிவு வாய்ந்த இருமொழி கொள்கையால் வெல்வோம் என்றும் கருத்து. மதுரையில் புதிய கல்விக் கொள்கை விவகாரம் தொடர்பாக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். கெட் அவுட் மோடி என திமுகவும், கெட் அவுட் ஸ்டாலின் என பாஜகவும் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு. தனது இணைய பக்கத்தில் கெட் அவுட் மோடி பதிவிட்ட நடிகர் பிரகாஷ்ராஜ், இந்தி மட்டுமே தெரியும் என்பதால் நம் மீது திணிக்கின்றனர் என கருத்து. ஒவ்வொரு முறையும் மாநில அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டிய அவசியமில்லை. ஆளுநர் RN ரவி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல். ஏஆர் டெய்ரி நிறுவனம் நெய் தயாரிக்க விதிக்கப்பட்ட தடை தொடரும். கலப்பட நெய் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு. அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசிய பாஜக உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கைது. தலைமறைவாக இருந்த ராமகிருஷ்ணனை திருவெண்ணெய்நல்லூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. சேலத்தில் அண்ணாமலைக்கு சால்வை அணிவிக்க வந்த நிர்வாகியிடம் கடுமையாக நடந்து கொண்ட KP ராமலிங்கம். சால்வையை பிடுங்கி நிர்வாகியை தள்ளிவிட்டதால் சலசலப்பு. வேங்கைவயல் வழக்கில் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ள காவலர் முரளி ராஜா தலைமறைவு. அவரது இல்லத்தில் விட்டோடி என நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்கு உட்பட்டு நடக்கிறதா? ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சிறை வளாகத்திற்குள் கைதிகளுக்கு செல்போன்கள் கிடைப்பது எப்படி? தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மார்ச் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அரசு தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது.
கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்த வழக்கு. விரிவான அறிக்கை மற்றும் முதல் தகவல் அறிக்கையை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கவும் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஆணை. நெல்லையில் தனியார் பள்ளி ஆசிரியையை கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் இளைஞர் கைது. ஆசிரியை வீட்டில் விடுவதாக அழைத்து சென்று கடத்த முயற்சித்ததாக தகவல். மதுரை மேலூர் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க கோரி மக்கள் போராட்டம். ஒரு தரப்பினர் எதிர்ப்பும் மற்றொரு தரப்பினர் சிப்காட் ஆதரவாகவும் கூட்டம். பல்வேறு வசதிகளுடன் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மதுரை எய்ம்ஸ் கட்டுமானம். 24% பணிகள் நிறைவடைந்த நிலையில் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. கிருஷ்ணகிரியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற குற்றவாளிகள். ஒருவரை துப்பாக்கியால் போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் மற்றொருவருக்கு மாவுக்கட்டு. கோவையில் காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்வதாக திருநங்கைகள் குற்றச்சாட்டு. ஆட்சியரகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். சென்னை பெரம்பூரில் பைக் மீது டெம்போ டிராவலர் மோதி விபத்து. முதியவர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பழனி தண்டாயுதபாணி கோயில் அலுவலக பொறியாளர் லஞ்ச புகாரில் கைது. ஒப்பந்ததாரரிடம் கையூட்டு பெற்றபோது கையும் களுவுமாக சிக்கியவரிடம் தீவிர விசாரணை. நெல்லை அருகே எலக்ட்ரிக் பைக் சார்ஜ் செய்தபோது வெடித்த சம்பவம். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திருவண்ணாமலை வந்தவாசியில் தனியார் பள்ளி பேருந்து விபத்து. ஓடிக்கொண்டிருந்த பேருந்தின் எமர்ஜென்சி கதவு திறந்ததால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சியில் புதிதாக வாங்கிய ஆட்டோ கவிழ்ந்து விபத்து. விபத்தில் காயமடைந்த 4 பேருக்கு சிகிச்சை. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவி. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. மதுரையில் பாதுகாப்பின்றி திறந்து கிடக்கும் பாதாள சாக்கடை. சிறுமியின் கால் பாதாள சாக்கடையில் சிக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கடவுளால் கூட பெங்களூருவை மாற்ற முடியாது. கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாரின் பேச்சால் சர்ச்சை. சிறு நடுத்தர வணிகங்கள் புத்துயிர் பெற ஜிஎஸ்டி வரி விகிதம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள யூடியூபர் திவ்யா மீண்டும் ஜாமீன் மனு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. உடல்நலக்குறைவால் டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியா காந்தி. வழக்கமான பரிசோதனைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக அறிவிப்பு. ஹமாஸ் ஒப்படைத்த 4வரில் ஒருவரது உடல் தங்கள் நாட்டை சேர்ந்தவருடையது அல்ல. இஸ்ரேல் பரபரப்பு குற்றச்சாட்டு.